ஆகணும் அப்படிங்கிறது நல்லதுதான். அதே மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்துல நம்ம மூழ்கி போறது அது சரியா தவறா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்த்து எல்லா பெண்களும் செயல்படணும். நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. அம்மா 2 ரூபாய்க்கு இன்னொருத்தவங்க கையை எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே இண்டிபெண்டன்ட், பினான்சியலா யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சூப்பரா சொன்னீங்க. அப்போ இன்றைய தலைமுறை நம்ம எப்படி இருக்கிறோம்ங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம். உங்க மாணவிகள் இடத்துல இந்த சுதந்திரம் அப்படின்னு அவங்க எப்படி நினைக்கிறாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு? நீங்க ஒரு பெண்கள் கல்லூரியில, தன்னாட்சி பெற்ற கல்லூரியில வேலை பாக்குறீங்க. அந்த கல்லூரி மாணவிகள் எப்படி இந்த சுதந்திரத்தை நல்லா பயன்படுத்துறாங்களா? கண்டிப்பா கல்வியின் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முதல் பட்டதாரியா தான் இருக்காங்க. அவங்க குடும்பத்துல இவங்கதான் முதல்ல வர்றாங்க. விவசாயத்துல இருந்து கூலியில இருந்து வர்றவங்க தான் முதல்ல வராங்க. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு வெளி உலகம் தெரியாம முதல்ல கல்லூரிக்குள்ள வந்தோடனே இவங்க அந்த என்ன சொல்றது, சோசியல் மீடியாவோட இம்பாக்ட்ல இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு போன் வச்சுக்கிறது சுதந்திரம், 24 hours போன் யூஸ் பண்றது சுதந்திரம் கிடையவே கிடையாதுங்க. நான் என்னைக்குமே என்னுடைய மாணவிகள்கிட்ட சொல்வது, நீங்க 20 seconds ஷார்ட்ஸ் பாக்குறதுனால நீங்க அந்த சிற்றின்பத்தை தான் அடையிறீங்க. ஆனா அந்த ஷார்ட்ஸால ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு பாருங்க, அவருக்கு இருக்குது பேரின்பம். அந்த பேரின்பத்துக்காக உங்க நாலேஜ கேதர் பண்ணுங்க. இன்னும் உங்க சுதந்திரத்தை வைடரா திங்க் பண்ணுங்க. நான் இன்னும் என்ன நாலேஜ் கெயின் பண்ணுவேன், இதால நான் என்ன பெனிஃபிட் அடைவேன், நான் இந்த சொசைட்டில என்ன விட்டு செல்வேன் அப்படின்னு. நீங்க யாருங்கிறது, நம்ம எல்லாருமே ஒரு நாள் பிறந்திருக்கோம். எல்லாரும் ஒரு நாள் தனியா தான் பிறந்தோம், தனியா தான் இந்த உலகத்தை விட்டு போறோம். வாழ்ற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சில காலம் இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருக்கும் அது நடக்கும். ஆனா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம லெகசின்னு சொல்லுவோம், நம்ம என்ன விட்டு செல்கிறோம் அப்படிங்கறத இருக்கு. நான் யார், நான் என்னவா இருந்தேன் அப்படிங்கறது கண்டிப்பா நான் விட்டு செல்றதுலதான் இருக்கு. ரொம்ப அழகா ராபின் சர்மா சொல்லியிருப்பாரு ஒரு புக்கோட டைட்டிலே, ஹூ வில் கிரை வென் யூ டை. நீங்கள் இறந்தா யார் அழுவா. 4 பேரை சம்பாரிச்சு நல்ல சுதந்திரம், அதாவது நான் 4 நல்லது செஞ்சேன், அதால 4 நல்லது இருக்காங்க, நல்ல பேர்